மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். இது எப்படி ஓம் பெட்டுக்கு வந்துச்சு? இப்ப சொல்ல போறியா இல்லையா? சொல்லலனா சொல்லலனா தொடப்பட்ட பிஞ்சிரும். இருமா சொல்லு. அம்மா, இது என் எப்படி பெட் கெடுறதுன்னா இது என்னோடதுன்னு முடிவு பண்ணிடுவியா? நீ என்ன தப்பா நினைச்சிட்டல, என் கூட பேசாத, போமா. அது இல்ல அக்ஷயா, நான் உன்னை சந்தேகப்பட்டு கேக்கல. இது இது எப்படி இங்க வந்துச்சு? இல்ல இத யாரு வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னு சொன்னா மட்டும் போதும். அப்படி கேளு, நான் சொல்றேன். அண்ணி தான் வாங்கிட்டு வர சொன்னாங்க. யாரு? இனியாவா? ஆமாமா. என்னடி சொல்ற? தெளிவா சொல்லுடி, எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா, அண்ணி தான் வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஏதோ நாள் தள்ளி போச்சா, அதான் செக் பண்ணணும்னு சொன்னாங்க. நிஜமாவா? ஆமாமா. அதான் மகமாயி, சமயபுரத்து மாரியம்மா, மலையனூர் அங்காள பரமேஸ்வரி, என் வேண்டுதல நீ நிறைவேத்திட்ட. உனக்கு நான் மாவிளக்கு போட்டு பட்டு சாத்துறேம்மா, பட்டு சாத்துறேன். கடவுளே, எனக்கு உடனே என் மருமகளை பார்க்கணும். இந்த நல்ல விஷயத்துக்கு பலகாரம் செஞ்சு உடனே குலதெய்வத்துக்கு படைக்கணும். ஐயோ, எனக்கு கையும் உடல காலும் உடல. இத வச்சுக்கோ. என்ன இனியா? இனியா, இருமா. என்ன என்னம்மா விஷயம் தெரியாம நீ பாட்டுக்கு எதுவும் பண்ணாதம்மா. என்ன சொன்னா? என்ன? அண்ணி வாங்கிட்டு வர சொன்னாங்க, ஆனா எதுவுமே என்கிட்ட சொல்லல. பார்த்துட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. ஏண்டி, நாள் தள்ளி போச்சுன்னா அதானே அர்த்தம். ஐயோ, இப்பதான் விக்ரமும் அவளும் ராசியா இருக்காங்க. எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு, இனியா உண்டாயிருக்கா. ஐயோ அம்மா, நீயே ஏதாவது நினைச்சிட்டு கற்பனை பண்ணி கத்தி கூப்பாடு போட்டுட்டு இருக்காதம்மா. அப்படியே நீ சொன்ன மாதிரி அண்ணி உண்டாயிருந்தாலும் இது வரைக்கும் அவங்க வந்து அப்படி சொல்லவே இல்லைல்ல. ஆமா, அவ ஏன் சொல்லல? அண்ணி இந்த விஷயத்த அப்புறம் சொல்லலாம்னு நினைச்சிருக்கலாம்ல. ஓ அப்படியா? இருக்கும் இருக்கும். அதனால அண்ணியா சொல்ற வரைக்கும் அவங்க கிட்ட போய் நீ எதுவும் உளறி வைக்காதமா. சரி சரி, சொல்லல. இதோ பாருமா, அது மட்டும் இல்ல, வீட்ல இருக்கவங்க கிட்ட போயும் எதுவும் சொல்லி வைக்காதமா. ஐயோ, எப்படி இந்த சந்தோஷமான விஷயத்தை அடக்கி வச்சிருக்க முடியும்? கடவுளே, எனக்கு ஒண்ணும் புரியல. உடனே ஊரெல்லாம் கூட்டி சொல்லணும் போல இருக்கு. அம்மா, நீ சொன்னா அண்ணி தாமா கோச்சிப்பாங்க. அண்ணி சர்ப்ரைஸா சொல்லலாம்னு இருக்கலாம்ல. நீ எதுவும் கெடுத்துடாதமா. சரி, நான் சொல்ல மாட்டேன். உன்னை நம்ப முடியாது. நீயா போய் அண்ணி கிட்ட கேட்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. ஆடி போடி, இவ வேற சத்தியம் எல்லாம் கேட்டுட்டு இருக்கா. நான் சொல்ல மாட்டேன், போதுமா? எனக்கு என்னவோ படபடன்னு வருது. கடவுளே, எனக்கு பேர புள்ள பிறக்க போகுது. என்ன நீ இளநீ வழுக்கி சுரண்டிட்டு இருக்கீங்க? உன்ன மாதிரி சொத்து பத்தெல்லாம் சுரண்டி திங்க மாட்டேல்ல, அதனாலதான் இத சுரண்டிட்டு இருக்கேன். என்ன நீ ஏன் கோச்சுக்கிறீங்க? எதுக்குன்னு தெரிஞ்சா நானும் கொஞ்சம் ஒத்தாசை பண்ணுவல்ல. ஐயோ அம்மா தாயே, நல்ல நாள் அதுவுமா உன் கச்சேரி ஆரம்பிச்சிடாத. இன்னைக்கு என் 2 பசங்களுக்கும் கல்யாண நாள். அதுக்காக தான் இளநீர் பாயசம் செய்ய போறேன். கொஞ்சம் இல்ல, நிறைய செய்ய போறேன். உனக்கு நான் ஒரு சொம்பு நிறைய தரேன். குடிச்சிட்டு பேசாம ஒரு ஓரமா இரு. இடைஞ்சல் மட்டும் பண்ணிடாதமா. ஐயோ, என்னன்னு இது? கல்யாண நாளுன்னு வீடே அமர்க்கலப்படுத்து போல. கௌரி பாயசம் செய்யறத பார்த்தே இப்படி சொல்றிய? அங்க இனியா விக்ரம வெளியே கூட்டு போறதுக்கு பெரிய பிளான் போட்டுட்டு இருக்கா. என்னன்னு அது தடுக்காம இப்படி சாதாரணமா நின்னுட்டு இருக்க? அவ என்ன வேணாலும் பிளான் போடட்டும், ஆனா அவ விக்ரம வெளியே கூட்டு போக முடியாத அளவுக்கு
நான் ஏதாவது ஏற்பாடு பண்றேன். அப்படி போடுங்க. நீ உன் பங்குக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணு. நான் போய் அன்னைக்கு ஏதாவது குடைச்சல் கொடுக்க முடியுமான்னு பாக்குறேன். ம். ஹேய், வாங்க. என்னதெல்லாம்? இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரி. ம். இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். இன்னைக்கு நாள் பூரா நீங்க என் கூடவே இருப்பேன்னு சொல்லிருக்கீங்கல்ல, அதனால நான் கட்ட போற புடவையும் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கணும். அதுக்காக என்கிட்ட இருக்கிற பெஸ்டான புடவை எல்லாத்தையும் நான் எடுத்து மேல வச்சிருக்கேன். இதுல பெஸ்ட் எதுன்னு சொல்லி நீங்க தான் செலக்ட் பண்ணி கொடுக்கணும். அததான் நான் இன்னைக்கு கட்டிக்க போறேன். ஓ, ஓகே. இதுதான். இது ஓகே? நினைச்சேங்க நீங்க இததான் செலக்ட் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். Really? சரிங்க, நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ஹலோ ஹலோ, என்னது இது? நீ போட வேண்டிய துணியை நான் செலக்ட் பண்ணேன். அதே மாதிரி நான் என்ன துணியை போடணும்னு நீ தானே செலக்ட் பண்ணோம். உனக்கு பிடிச்சதை நான் போட்டுக்கிறேன். நான் தான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சிட்டேனே. அப்படியா? எங்க இருக்கு? ஓ, ஓகே. மாமா, அத்தை எங்க? ம். கிச்சன்ல. ஆ. அண்ணி குடிங்க. நீ முந்திரி திராட்சை நான் வறுத்து தரேன். ஐயோ தாயே, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? தயவு செஞ்சு இங்க இருந்து போறியா? எந்த குழப்பமும் பண்ணிடாத. ஐயோ, என்ன அண்ணி என்ன இங்க இருந்து துரத்ததுலயே குறியா இருக்கீங்க? நான் என்ன அப்படி ஆகாதவள் ஆயிட்டேன்? நானும் கொஞ்சம் நல்லவதான். ஐயோ, கொஞ்சம்லாம் சொல்லாத. நீ எவ்வளோ நல்லவ தெரியுமா? நீ தொட்டா போதும் பச்சை மரம் கூட பட்டு போயிடும். அவ்வளோ நல்லவ நீ. தாயே, உனக்கு கோடி புண்ணியமா போகும். கொஞ்சம் கிச்சனை விட்டு போ ப்ளீஸ். தயவு செஞ்சு போயிடு, தயவு செஞ்சு போயிடு. நீ வந்து பார்த்த உடனே பாரு, திராட்சை எல்லாம் கருகி போயிடுச்சு. தயவு செஞ்சு வெளியில போ. சித்தி, அத்தை தொல்லை பண்ணாம இருங்கன்னு சொல்றாங்கல்ல, தயவு செஞ்சு வெளியே இருங்க. இல்லையா அண்ணி, நான் வாங்க சித்தி. நீங்க கொஞ்ச நேரம் பேசாம இங்கே இருங்க. பாத்தியான்னு எல்லாரும் ஒண்ணு புத்துமை ஆயிட்டு என்ன உள்ள கூட விடாம ஒதுக்குறாங்க. ம். அவ சொன்ன மாதிரி கொஞ்ச நேரம் அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன். அக்ஷயா, இன்னைக்கு அவங்களுக்கு கல்யாண நாள். இனியா விக்ரமோட வெளியில போயிட்டு வந்து ஒருவேளை என்கிட்ட சொல்லுவான்னு நினைக்கிறேன். அம்மா சொல்லுவா. நீயே எதையாவது நினைச்சிட்டு இருக்காதம்மா, சும்மா இருமா. நீ வேணா பாரு, வெளியில போயிட்டு வந்துட்டு அவ கண்டிப்பா என்கிட்ட சொல்லுவா. அத்தை, இனியா என்ன சொல்லுவா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அது அம்மா, யாழினி, இருமா, நான் சொல்றேன். அண்ணி, அம்மா ஏதோ சும்மா சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க அதெல்லாம் எதுவும் காதுல வாங்கிக்காதீங்க. ஏய், நான் என்னடி சும்மா சொன்னேன்? இன்னைக்கு சாயந்தரம் பாரு, ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்கு. அத இனி அவ வாயாலே சொல்லுவா. என்ன சொல்லுவா அத்தை? ஆ, இல்ல, என் வாயால அத நான் சொல்ல மாட்டேன், அவளே சொல்லட்டும். அக்ஷயா, அத்தை என்ன பொடி வச்சு பேசுறாங்க? அண்ணி, அம்மா சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிலாம் ஏதாவது சொன்னாதானே நீங்க என்ன ஏதுன்னு கேப்பீங்க. அதுக்காக தான் அப்படி சொல்றாங்க. அப்படிதானேமா? ம், ஆ, 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 அப்படிதான் அப்படிதான். உங்க விளையாட்டுக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு அத்தை. போங்க அத்தை. ஐயோ,
என்னம்மா பண்ணிட்டு இருக்க? நம்ம வீட்ல இந்த மாதிரி ஏதாவது பலகாரம் பாயாசம் எல்லாம் பண்ணோம்னா முதல்ல குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு கும்பிடணும். அது நம்ம குலதெய்வத்துக்கு நாம கொடுக்கற மரியாதை. இதெல்லாம் நீயும் புரிஞ்சுக்கணும் என்ன? இனியாவும் விக்ரமும் ரெடி ஆயிட்டாங்களா? ரெடி ஆயிட்டாங்க அத்தை. ஆ. நான் பூஜைக்கு தேவையான எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். நீங்க ஒரு வாட்டி எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துட்டா போதும். விளக்கேத்தி சாமி கும்பிட ஆரம்பிச்சிடலாம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ விக்ரமுக்கும் இனியாவுக்கும் பாயாசத்தை ஊத்தி ரெடி பண்ணி வச்சிரு. ரொம்ப சூடா இருக்கு. ஏன்னா முதல்ல அவங்க தானே குடிக்கணும். அதுக்கப்புறம் நீயும் இளங்கோவும் குடிக்கணும். சரிங்க அத்தை. சரி, அப்ப ஊத்தி வை. வா அக்ஷயா. என்னடி குத்துக்கல்லு மாதிரி நிக்கிற? வா, பூஜைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணணும்ல. என்ன பொண்ணோ இவ, அப்பப்ப சிலை ஆயிடுறா. நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் கேட்காம விக்ரம வெளியே கூட்டு போய் அவனுடைய பழைய ஞாபகங்களை வர வைக்கலான்னு திட்டம் போடுறீங்களா? அது நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். பாத்ரூம்க்கு போயிட்டு வரதுக்கே உங்களுக்கு நேரம் சரியா இருக்குங்கிற மாதிரி பண்ணிட்டா பண்றேன். அப்புறம் எப்படி நீங்க வெளியே போறீங்கிறத நான் பார்க்கறேன். பாயாசத்துல பேதி மாத்திரையை கலக்கிறேன். அப்புறம் எப்படி நீங்க வெளியே போறீங்கிறத நான் பார்க்கறேன். யாழினி, வாங்க மாமா. என்னாச்சு மாமா? வழக்கமா கிச்சன் பக்கம்லாம் வரவே மாட்டீங்க, இப்போ திடீர்னு வந்திருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சும்மா தான். என்னம்மா இது பாயாசம் யாருக்கு? இனியாக்கும் விக்ரம் மாமாவுக்கும். இன்னைக்கு அவங்க தான் முதல்ல சாப்பிடணுமா, அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாரும் சாப்பிடணும்னு அத்தை சொல்லிருக்காங்க. நல்லதா போச்சு, நம்ம திட்டத்தை நிறைவேற்றிடலாம். மறந்தே போயிட்டமா. இளங்கோ உன்னை கூப்பிட்டாமா? என்னையா மாமா? ஆமாமா, அத சொல்லத்தான் வந்தேன். அப்படியே மறந்து போயிட்டேன் பாரு. போமா, போ என்னன்னு கேளு. போ. சரிங்க மாமா. போ என்னன்னு கேளு. அப்பாவை மன்னிச்சுப்பா விக்ரம். உன்னை வெளியே போகாம தடுக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. என்னங்க, என்ன கூப்பிட்டீங்களா? இல்லையே மாமா நீங்க தேடின மாதிரி சொன்னாரு. இல்லையே, நான் ஒன்னும் தேடலையே. ஏன் அப்படி சொன்னாருன்னு தெரியலையே. மாமா எதுக்கு என்ன அப்படி சொல்லி அனுப்பணும்? எக்காரணத்தை கொண்டு நீங்க ரெண்டு பேரும் வெளியே போக முடியாது. மாமா. என்னம்மா? மாமா, இளங்கோ என்ன கூப்பிடவே இல்லைன்னு சொல்றாரு. நான் கூப்பிட்டான்னாமா சொன்னேன்? இல்லையே, அவன் உன்னை தேடிட்டு இருக்கான் தானம்மா சொன்னேன். மாமா, நீங்க என்ன மாமா கிச்சன்ல இவ்ளோ நேரமா பண்ணிட்டு இருக்கீங்க? கேஸ் ஸ்மெல் வரலமா உனக்கு? எனக்கு கேஸ் ஸ்மெல் வருதுமா. இல்லையே மாமா, எனக்கு அப்படி எதுவும் தெரியலையே. இல்லம்மா, ஏதோ கேஸ் லீக் ஆகுது, செக் பண்ணு. சரி. என்னாச்சு மாமாக்கு? திடீர்னு வராரு, திடீர்னு காணாம போயிடுறாரு. ஒண்ணுமே புரியலையே. என்னன்னு அங்க என்ன அமர்க்கள் படுது?
நீ என்னடா எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. எனக்கு அப்படி வயிறெல்லாம் பத்திக்கிட்டு வருது. சும்மா புலம்பிட்டு இருக்காதம்மா. நடக்க வேண்டிய காரியம் நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கும். பொறுமையாரு. ஆமா, இதையே நீ சொல்லிட்டு அவங்கள பார்க்க எனக்கு அப்படி கடுப்பா வருது. இவ ஒருத்தி என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அப்புறமா தான் தெரிய போகுது அண்ணனோட திறமை. அப்பா அம்மாங்கப்பா. அக்ஷயா, பூஜைக்கு தேவையானதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. விக்ரமே இனி அவையும் காணோம். வா போய் பார்க்கலாம். வா. சரி. ரெடி ஆயிட்டீங்களா? விக்ரம் இனியா எங்க? அவங்க ரூம்ல இருக்காங்க. ரெடி ஆகல? விக்ரம், இனியா? ஐயோ, பாருடா, புது மாப்பிள்ளையும் பொண்ணு மாதிரி 2 பேரும் அம்சமா இருக்கீங்க. ஐயோ, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. ஐயோ, எவ்வளவு திருஷ்டி. அத்தை, நீங்க வேற அத்தை, சும்மா இருங்க. நான் உண்மையை தான் சொல்றேன். ஏன்னா ஊர்ல இருக்கிற கொள்ளி கண்ணு கெட்ட கண்ணெல்லாம் உங்க மேலதான். என்னமுதா, நான் சொல்றது உண்மைதானே? அதையே நீ என்கிட்ட கேக்குறீங்க? எனக்கு என்ன தெரியும்? நீங்களும் ஜோடியா அழகா அம்சமா இருக்கீங்க. வாங்க, 4 பேரும் சேர்ந்த மாதிரி நின்னு சாமி கும்பிடுங்க. நீங்களும் வாங்க வாங்க. ஏன் அமுதா, தனியா வெத்தலை பாக்க வச்சு சொல்லணுமா? வா. வாங்க வாங்க. வாக்கா, வாங்க. இனியா, யாழ்னி, ஆளுக்கு ஒரு குத்து விளக்கை ஏத்தி நம்ம குலதெய்வத்துக்கிட்ட இந்த குலம் தழைக்கணும்னு வேண்டிக்கோங்க. அது மட்டும் இல்ல, அடுத்த கல்யாண நாளுக்குள்ள ஆளுக்கு ஒரு பேர புள்ளைய பெத்து என் கையில 1, அவரு கையில 1 கொடுக்கணும். சரியா? சரி, விளக்கேத்துங்க. அக்காவும் தங்கச்சியும் ஒன்னும் ஒத்துமே விளக்கேத்துறானுங்க. எனக்கு அப்படி பத்திக்கிட்டு வருதுன்னு. அமுதா, கொஞ்சம் புலம்பாம இரு. தேவையில்லாம உளராத. சும்மா இரு. மாமா, இப்படி அத்தை கூட சேர்ந்து நில்லுங்களேன். நாங்க ஆசீர்வாதம் வாங்க போறோம். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.